நீங்கள் பார்க்குற இந்த டிவைஸோட பேர் ஏஇடி, அதாவது ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஹாஸ்பிட்டல்ஸில் விட நிறைய பெரிய பெரிய மால்ஸில், சூப்பர் மார்க்கெட்ஸ், ஏர்போர்ட்ஸில், கம்பெனிகள்ஸில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதை ஏன் அங்கே யூஸ் பண்ணுறாங்க, இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட் சம்மந்தமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக பெரிய பெரிய மால்ஸில், சூப்பர் மார்க்கெட்ஸில் இல்லை கம்பெனிகளில் இந்த மாதிரி ஏஇடிகளை நிறைய வாங்கி செவுறுகளில் மாட்டி வச்சிடுறாங்க. இதை ஏன் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, இது லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட். செகண்டு, இது யார் வேணாலும் எளிமையாக யூஸ் பண்ணுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ யாராவது இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிலையோ இல்லை ஒரு பொதுவெளிகள்லையோ அன்கான்சியஸ் ஆகிட்டாலோ இல்லை பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மிஷினில் இருக்கக்கூடிய பேட்ஸ், அதாவது ஏஇடி பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பேட் ஸ்டிக்கர் டைப்பான பேட்ஸ் இதில் அப்பாக்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் அப்படின்னு ஒரு 2 படங்கள் போட்டிருக்கும். இது எந்த பேஷண்டோட உடம்புல எங்கே ஒட்டணும் அப்படிங்கிறது கிளியராக அந்த பேட்ஸில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி ஒட்டிட்டு இந்த மிஷினை கனெக்ட் பண்ணி இந்த மிஷினை ஆன் பண்ணால் மட்டும் போதும். இந்த மிஷின் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் இந்த மிஷின் சொல்லும் அனலைசிங் ஹார்ட் ரிதம் அப்படின்னு சொல்லும். அதாவது இந்த பேஷண்ட், அதாவது இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு டிஃபிபிரிலேட்டர் கொடுக்கக்கூடிய ரிதம் இருக்கா அப்படிங்கிறத இந்த மிஷின் அனலைஸ் பண்ணும். அது என்ன ரிதம் அப்படின்னா வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன் சொல்லுவாங்க. செகண்ட் பல்ஸ்லெஸ் வென்ட்ரிகுலர் ட்ராக்கிகார்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர வேற எந்த ரிதம் வந்தாலும் இந்த மிஷின் ஷாக் அட்வைஸே பண்ணாது அந்த பேஷண்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் பிகின் சிபிஆர் அப்படின்னு சொல்லும். பிகின் சிபிஆர் அப்படின்னா நம்ம பேஷண்டோட செஸ்ட் மேலே கையை வச்சு வேக வேகமாக அழுத்துற முறைக்கு பேர் பிகின் சிபிஆர், அதாவது சிபிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்டு, அதாவது ஸ்டே அவே ஃப்ரம் த பேஷண்ட் அப்படின்னு சொல்லும். அதாவது பேஷண்ட்டை விட்டு தள்ளி இருந்துக்கங்க, ஏன்னா ஷாக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த மிஷினே சொல்லும். ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, சப்போஸ் இந்த ஷாக் கொடுக்கும்போது நீங்கள் பேஷண்ட்டை தொட்டுக்கிட்டோ இல்லை பேஷண்ட் ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஷாக்கு உங்களுக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஸ்டே அவே ஃப்ரம் த பேஷண்ட் அப்படிங்கிற அந்த மிஷினே சொல்லும். ஃபைனலாக அதில் அந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு பட்டனில் லைட் எரியும். அந்த பட்டன் நீங்கள் அழுத்தினா மட்டும் போதும், இந்த பேஷண்ட்டுக்கு ஷாக்கு போயிடும். ஷாக்கு போகிறதுனால இர்ரெகுலராக துடிக்கக்கூடிய இதயம், அதாவது டப்னு துடிக்கும் இல்லையா, அது இர்ரெகுலராக துடிச்சுக்கிட்டு இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக நிறுத்தி, அந்த இதயத்தை கம்ப்ளீட்டாக நிறுத்தி திருப்பி நார்மலாக துடிக்க வைக்க இந்த ஏஇடி உதவி பண்ணும். இதனால நம்ம பேஷண்டோட லைஃபை ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அதனால தான் சில கம்பெனிகள்லையும், ஏர்போர்ட்ஸ்லையும், மால்கள்லையும் இந்த மாதிரி மிஷினை வாங்கி தொங்க விட்டுருக்காங்க. இது இந்தியாவில் ரொம்பவே சீப்பாக கிடைக்குது. அதாவது 50,000லேருந்தே கிடைக்குது. ஆனால் ரொம்ப சீப்பாக வாங்காமல் அதுக்கு முன்னால் ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதோட பேட்டரி லைஃப். அதாவது நீங்கள் ரொம்ப சீப்பாக வாங்குறீங்க அப்படின்னா எவ்ரி இயர் பேட்டரியை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருவீங்க. ஒரு நல்ல பிராண்டடான ஒரு ஏஇடியை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதோட பேட்டரி லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம வீட்டில் மாட்டி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.